சக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதே நமஸ்துதே. இந்த யூடியூப் சேனலில் தெய்வத்துடைய சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கோம். ஆதிசக்தி 7 கடல்கள் வந்திருக்கா, ஒரு ஒரு சிறப்புகளை சொல்லிட்டு இருக்கா. இந்த காலகட்டத்துடைய சிறப்பு என்னன்னா, இந்த தமிழ் சரத்திலே ஆதி காலத்தில் பல தெய்வங்கள்லாம் தோன்றப்பட்ட இடம். நம்ம பல நிகழ்வுகள்லாம் சொல்லியிருக்கோம். போன கட்டத்தில் யாகத்துடைய சிறப்பு எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதில் மகான் யோகி ரிஷிகள் மகான்கள்லாம் தோன்றப்பட்டு அதோடைய பெருமையில் சொன்னோம். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகவான் நம்மளை மனிதனை படித்திருக்கான், பக்தின்னு சொல்லியிருக்கோம். பக்தி சரத்திலேயே போனோம்னா அப்படியே இறைவன் மேலக்கூடிய இந்த மனசரத்தை கொடுத்தோம்னா அது அப்படியே தபபலத்துக்கு கொண்டு போயிடும். தபபலத்துக்கு கொண்டும்போது நமக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் கொடுத்துட்ருக்கான். அதனால் அந்த மாதிரி கொடுக்கும்போதுன்னா ஒரு ஒரு வித்தை, அதை ஒரு வித்தை, ஒரு கத்தி சண்டை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குருநாதன் ஒரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுத்தா 100க்கு 99 கற்றுக் கொடுப்பார். நல்ல குருநாதனாக இருந்தால் 100க்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஏன்னா அவனை எதுக்கு திரும்போது அந்த 99 ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு பயன்படுத்துவார். அதுதான் அந்த காலத்தினுடைய சிறப்பு. அது மாதிரி இறைவன் 100க்கு 100. இந்த தபபலத்தில் போனவங்களெல்லாம் இறைவனுக்கு 100க்கு மேலே தாண்டிட்டாங்க. தானா இறைவனே பார்க்கும்போது ஒரு ஒரு இது மாதிரி, அதாவதுன்னா ஒரு பட்டு வெட்டியை கட்டிட்டு ஒரு 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 நிகழ்ச்சிக்கு போகிறான். ஒரு கந்த வெட்டியை கண்ணங்கரின்னு அழுக்கு அதை கட்டி அந்த நிகழ்ச்சிக்குள்ளே போக முடியுமா? அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உங்களுக்கு ஈஸ்வரன் இறைவனுடைய நிகர் அந்த மனசில் நம்ம தான் வரலாமே அப்படின்னு இறைவன் பார்த்தார். இது யாருன்னு கேட்டிங்கன்னா, காமினி. அப்படின்னா இந்த காமினின்னு நீங்கள் சொல்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கலைக்கூடம். 7 லோகம், 14 லோகம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, 14 லோகம்னு. ஆனால் 14 லோகம் சொல்கிறோம், நம்ம போய் பார்க்கல, சொல்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்டு, 14 லோகம் உண்டு. இந்த 14 லோகத்திலே கலைக்கூடம்னு சொன்னால் கலைகள்லாம் ஒரு நடன சபைன்னு சொல்கிறோம், கலைக்கூடம் சொல்கிறோம், நடனம். அந்த கலைக்கூடத்தில் 8 கன்னிகள், 8 திசைக்கு எம்பெருமானாகப்பட்டது பாருங்க, சிவபெருமான் எம்பெருமானாகப்பட்டவர் அந்த நடன கண்டு அங்கே கலைக்கூடத்தில் கலந்து இந்த நடனத்து ஒரு நடன கலைகளை கண்டு ரொம்ப மகிழ்ச்சி படுவார். அந்த கலைக்கூடத்திலே காமினி, மோகினி, ரோஹிணி, ராகினி, ரம்பா, மேனகா, ஊர்வாசி, பூங்குடி அப்படின்னு 8 காமகன்னி, 8 திசைக்கு. ஆனால் இந்த தவபலத்தில் இருந்து இறைவனுடைய சிறப்புகளை கொண்டு வரும்போது என்ன செய்யுதுன்னு இறைவன் பார்த்தார். ஏன்னா அவருக்கே எல்லா வித்தையும் தெரியும். 99 இல்லையா, இவங்க 99 கொடுத்து ஒன்று கையில் வச்சிருக்காருல்ல. ஆனால் காமக்குடியில் அந்த கலைக்கூடத்தில் இந்த காமினின்ற கூட்டார். அடியன்னு இந்த தவபலங்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க, என்னையே தாய்பா சுருட்டுற மாதிரி உருட்ட பார்க்குறாங்க. உன்னுடைய சிறப்பை கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டு அப்படின்னு அனுப்பிச்சார். இதான் பண்ணிட்டு அவருடைய மகான்கள்லாம் அப்படியே அவங்களாம் அந்த மந்திரத்துங்களெல்லாம் எதிர்த்து கண்டுபிடிச்சது. எதிர்த்து இறைவனுக்கு எதிர்ப்பாக மந்திர சக்தி, மாய சக்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சு. அப்போ அவங்க எதில் போய் இவர ஆட ஆரம்பித்தார். யார்? இந்த காமினின்றவ ஆட ஆரம்பித்தார். என் ஆடலை காண்பீரோ. அப்போ அவள் ஆட வந்தால் கூட அந்த கலைக்கூடத்தில், காமலோகத்தில் கடைக்கூடத்தில் ஆடப்பட்ட அந்த ஈஸ்வரனை தான் நினச்சி அந்த இடத்துலையும் பாடுறான். என் ஆடலை காண்பீரோ ஈசனே, அந்த சராசரமும் ஆந்திருப்பாய், நான் அங்கே உன் அருகினில் ஆடி நிற்பேன். என் ஆடலை காண்பீரோ. காமணியின் பெயரே
கலையில் நடன கலையே நான் காமனே என் பெயரே கலையில் நடன கலையே நான் உயர்ந்தவளே என்னுடன் நடனம் ஆட இந்த ஜெகத்தில் ஏது ஈசனே என்னுடன் நடனம் ஆட இந்த ஜெகத்தில் ஏது ஈசனே நீ அறிவாய் என்னை நீ அறிவாய் என் ஆடலை காண்பீரோ ஈசனே அந்த தராதரமும் ஆந்திருப்பாய் நீ அந்த தராதரமும் ஆந்திருப்பாய் நான் அங்கே உணருகினில் ஆடி நிற்பேன் ஈசனே என் ஆடலை காண்பீரோ நாடிய இன்று நாடிய கலையேது இன்று நாடிய கலையேது நடன கலையேது நாடிய கலையேது நடன கலையேது பரத நாடிய நிகர் ஏது நாடகமே இங்கு நாடகமே ஆனதே நடிக கலை மறைந்து போகுதே என் ஆடலை காண்பீரும் ஈசனே நீ அந்த சராசரம் ஆந்திருப்பாய் நான் அங்கே உணருகினில் ஆடி நிற்பேன் ஆடலை காண்பீரோ. இந்த பாடலை பாடி தவம் புரிந்த அனைவர் அருகினிலே இவ ஆட ஆரம்பிக்கும் போதுதான் அவர்களெல்லாம் இந்த காமனியுடைய சிறப்பை பாருங்க. இப்பதான் நீங்க நிரமணமா நிக்கிறீங்க, அவளும் அன்னைக்கு நிரமணமா இது பாருங்க. பிடிபி சேனல் ஐயா இன்னைக்கு எல்லாருமே நிரமணம். அன்னைக்கே 1000 காலத்துக்கு முன்னே நடனமா ஆடி நிரமணமா ஆடி, ஆனா இவர் நிரமணமா ஆனாலும் கூட இவங்கிட்ட யாரும் தொட முடியாது. நீங்க அந்த சராசரி இன்னைக்கு எல்லாம் காமத்தில் பாக்குறீங்க, இவரை யாரும் கிட்ட போக முடியாது. இந்த ஆடருடைய சிறப்பை கண்டு தவம் புரிஞ்ச அனைவர்கள்லாம் அந்த சிறப்பை கண்டுதான் ரிஷி பத்தினி பெண்களை தேட ஆரம்பிச்சாங்க. இந்த பெண்களை தேட ஆரம்பிக்கும் போது இவங்க தவ பலம் கீழே இறங்குச்சு, இவங்களுடைய சக்தி பலம் கீழே இறங்குச்சு, பெண்ணுடைய காமசரத்தில் போயிட்டாங்கல்ல. அதனால இந்த காமனுடைய சிறப்பு எதற்கு ஈசன் அமைச்சாருன்னா, இந்த தவபடம் அன்னைக்கே தவபடத்தை இறக்கிட்டாரு. இன்னைக்கு தவபடம் கிடையாது. இருக்க தவம் யாராவது தவபடம் இருக்கா? எத்தனை பேர் தவம் காமத்துக்கு தான் போயிடுறாங்க, காமதவம் இருப்பாங்க. பார்த்தீங்களா நித்யானந்தன் பார்த்தீங்களா 40 பொண்ணு ஆடிட்டு இருக்காரு. நம்ம சொல்ல முடியாது, எத்தனையோ சாமியார்களையும் ஆடிட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால இந்த காமனின்றது வந்து காமலோகத்தினுடைய நடனக்கலைக்குடையவோ. இந்த நடனக்கலைக்கு இறைவனையே தீட்டிய மரம் கூர் பார்த்தது போல் தபபலம் இருந்தவர்கள் எல்லாம் இறைவனை தட்டுதாக இந்த காம பிரதிஷ்டியை இந்த பூலோகத்துக்கு அமைச்சு இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ரிஷி பத்தினி அப்படின்ற தெய்வத்துடைய சிறப்பு அவங்களுக்கெல்லாம் ஒரு பெண்களை கொடுத்து காமசதலை இறக்கி அந்த காமக்கண்ணியினுடைய சிறப்பை இந்த பிடிபி சாணலிலே கண்டு மகிழ்கள் 1000 காலத்திற்கு முன்பே இவர் தோன்றப்பட்டது. அதனால் இவருடைய சிறப்பு என்ன, தவபலத்தினுடைய சிறப்பை எப்படி அடக்கப்பட்டார் என்ற ஈசன் எப்படி அமைச்சார் என்ற இந்த பெருமையை இந்த பிடிபி சாணலிலே கண்டு மகிழுங்கள். இதனுடைய சிறப்பு என்ன என்று ஆதிசக்தி சொன்னார், அதை சொல்கிறேன். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதியே நமஸ்துதியே நமஸ்துதியே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.